நான் ஒரு சரியான அழுமூஞ்சி, எல்லாருக்கும் தெரியும், எங்கள் அம்மாவே எல்லாருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் அழறதுனால என் அழுகைக்கு மரியாதையாக இருக்காது. அது அப்படி தான் அழுதுன்னு கிடக்கும், மூக்கு சிந்து, அதுவே சரியாயிடும். உண்மையா கல்யாணம் ஆகி போனதும் அதே அழுமூஞ்சி தான். கல்யாணம் ஆன புதுசில் ஐயோ ஏன் அழுகிறாய் கண்ணே மணியே என்னார் வீட்டுக்காரரு. கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு இதே தான் வேலைன்ட்டு அழுறியா, சரி சரி போயிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப பேசினாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது உலகத்தில். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. கண்ணு கலங்கிறதுக்குள்ள ஏன் அழறான்னு கேட்பார். வார்த்தை உற்பவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அறிவார். என் இருதயத்தில் அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னு காத்துட்டு கிடப்பாரு. நான் சொல்ற வார்த்தை சொன்னதையே திரும்ப சொன்னாலும், அரைச்சமாவே அரைச்சாலும் எத்தனை நேரம் மொக்க போடுவேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இன்னும் கொஞ்சம் பேசு ரூபவதியே, உன் முகத்தை காண்பி, உன் சத்தம் எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நான் கேட்குறேன், இன்னும் கொஞ்சம் பேசு. நம்ம அவங்கள்ட்டெல்லாம் பேச மாட்டோம். யார் டைம் சரி எப்போ முடிப்ப, காதில் ரத்தம் வருது, அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அசிங்கப்பட்டுட்டு வருவோம். என் ஆண்டவர் எனக்காக காத்து கிடக்கிறார். என் வாயிலிருந்து வார்த்தை எப்போ வரும்னு ஜெபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் வைக்கிற தரிசனங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு நான் மறந்து போயிட்டாலும் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம் காத்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் தரிசனங்களை